கேக்குது பேர் என்ன? கேக்குது அர்ஷினி கேக்குது கேக்குதா? சத்தமா பேசுது. என்ன காலையில் சப்பாத்தி தானே? சப்பாத்தி இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு போகல? இதுவா காது பக்கம் வண்டி சொன்ன ஆரஞ்சு சொன்னா கேக்குதா? குருன்னு கேக்குது. சுருன்னு கேக்குதா? கேட்க முடியுதா? ஆட்டோ சவுண்ட் தான் கேக்குது. ஆடா சொன்ன கேக்குதா? என் பேர் என்ன? என் பேரே தெரியாதுல? உனக்கு பசிக்குதா? பிரியாணி வேணுமா பரோட்டா வேணுமா? சரி இட்லியா? பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பாத்தீங்களா? இப்ப நல்லா கேக்குதா? ஸ்கூலுக்கு போட்டு போறீங்களா? நல்லா படிச்சா போதும். நீ நல்லா படிச்சுன்னா உனக்கு காலேஜ் நான் உனக்கு படிக்க வைக்கிறேன். சீக்கிரம் கடை வந்து கிளாஸ் நடத்துது எல்லாமே புரியுதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கடவுளை நம்ம நேர்ல பார்த்திருக்க மாட்டோம், ஆனா கடவுளுடைய அருள் கிடைச்சா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த இளைஞருடைய உதவி பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. ப்ரோ காலேஜ் கிட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. ஹர்ஷினி அப்படின்ற இந்த சின்ன பொண்ணு காது கேட்க முடியாம இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஹியரிங் எய்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கான மொத்த செலவையை ஏத்துக்கிறாரு. அண்ட் அவங்க அம்மா ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி அது மூலியமா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனையும் கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஹியரிங் எய்டு மாட்டின உடனே அந்த பாப்பாக்கு எல்லாமே கேக்குது, ஆட்டோ சவுண்ட் கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, எல்லாமே கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கும் போது நமக்கு அவ்வளவு நிகழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்த கண்ணீரே வந்துடும் இல்லைங்க. அண்ட் அதை தாண்டி அந்த பாப்பா நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க காலேஜுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு நல்ல உள்ளத்தோடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.